சமையல் ஆட்களும் சோர்ந்து போனார்கள். உங்களால் இவ்வளவுதான் விருந்தளிக்க முடிந்ததா? நீங்கள் கொடுத்ததை விட என் தாய் அதிக உணவளிப்பார். இதை போய் விருந்து என கூறிவிட்டீர்கள் என குபேரனை பார்த்து விநாயகர் கேட்டார். ராஜ்யத்திலிருந்து மேலும் மேலும் உணவுகளை கொண்டு வந்திருந்தாலும் அதை அசராமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தார் விநாயகர். குபேரனும் ஓய்ந்து போனார். கைலாசத்திற்கு விரைந்த குபேரன் சிவபெருமானிடம் சரணடைந்தார். காப்பாற்றுங்கள் தேவனே என கெஞ்சினார். உங்கள் மகன் எனது அனைத்து செல்வத்தையும் அற்றடித்து விட்டார். ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து கூறுங்கள். குபேரா, தன் பசியை போக்க விநாயகருக்கு அதிகமான பதார்த்தங்கள் தேவையில்லை. அவருக்கு தேவை தன் பசியை போக்கும் அன்பு மற்றும் பாசத்துடன் பரிமாறும் உணவே. கடைசியில் குபேரனுக்கு புரிந்தது. தன் தவறை உணர்ந்த குபேரன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். பார்வதி தேவியிடம் இருந்து கொஞ்சம் சாதத்தை வாங்கி எளிமையுடன் விநாயகருக்கு படைத்தார். தன் விருந்தை ஏற்றுக்கொள்ளும் அதனை வாங்கிய விநாயகருக்கு பசி தீர்ந்தது. குபேரனுக்கு விநாயகர் எடுத்த பாடம் இது.